வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த கோயிலுக்கு டிவோஷனல் டூர் வந்திருக்கோம்னா, 4 யுகங்கள் கண்ட ஒரு பழமையான கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஏன் இந்த கோயிலை இவ்வளவு பழமையான கோயில்னு சொல்கிறேன்னா, இந்த கோயிலை உருவாக்குனது யாருன்னா தேவ சிற்பியான விஸ்வகர்மா அப்படின்னு இந்த கோயிலோட வரலாறு சொல்லுது. இது மட்டும் இல்லை, இந்த கோயிலுக்கு இன்னமும் ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கு. அதை அடுத்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. உலகில் உள்ள அனைத்து பெருமாள் கோயில்லையும் அதிகாலையில் பாடப்படும் பாடல் திருப்பல்லாண்டு. அந்த திருப்பல்லாண்டு பாடலை பெரியாழ்வார் இந்த கோயிலில் தான் இயற்றினார். பாண்டிய மன்னன் சத்தியவிரதன் இந்த கோயிலில் உள்ள பெருமாள் மீது அதிக பக்தி கொண்டவன். ஒருமுறை அவன் கிருதுமால் நதியில் நீராடிய போது பெருமாள் மீன் வடிவில் தோன்றி உபதேசம் செய்தார். அப்படி உபதேசம் செய்ததனால அதன் நினைவாக அந்த மீனையே தனது சின்னமாக வைத்து கொண்டார். இப்படி தான் பாண்டிய மன்னர்களின் சின்னமான மீன் சின்னம் உருவானது. மதுரை தமிழ் சங்கத்தில் துவாரக கோமான் என்ற பெயரில் இந்த கோயிலில் உள்ள பெருமாள் அமர்ந்திருந்ததாக பரிபாடல் கூறுகிறது. அதனால இவருக்கு புலவர் கூடலழகர் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. இந்த கோயிலோட இன்னொரு தனிச்சிறப்பு என்னன்னா அஷ்டாங்க விமானம். 96 வகையான விமானங்கள் பெருமாள் கோயிலில் அமைக்கப்படும். அதில் சிறப்பு வாய்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டாங்க விமானம். இந்த அஷ்டாங்க விமானம் இந்த கோயில்லையும் திருக்கோஷ்டியூர் பெருமாள் கோயிலும் மட்டும்தான் இருக்கு. இந்த அஷ்டாங்க விமானத்தின் கீழே 3 தலங்கள் இருக்கு. அதில் கீழ்த்தலத்தில் பார்த்தீங்கன்னா கூடலழகர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார். 2வது தலத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய நாராயணர் தேவியருடன் நின்ற கோலத்தில் காட்சி தர்றார். 3வது தலத்தில் பார்க்கடல்ல பள்ளி கொண்ட கோலத்துல தாயாருடன் காட்சி தரார். இவ்வாறு பெருமாள் இத்தலத்தில் நின்று அமர்ந்து கிடந்த என 3 கோலங்களிலும் காட்சி தருகிறார். இந்த கோயிலோட வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மாவோட மகனான சனத்குமாரருக்கு பெருமாளை மனித வடிவில் தரிசிக்க வேணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. தன் விருப்பம் நிறைவேற இத்தலத்தில் பெருமாளை வேண்டி தவம் இருந்திருக்காரு. சுவாமி ஸ்ரீதேவி பூதேவியுடன் அவருக்கு காட்சி தந்திருக்காரு. பின்பு சனத்குமார் என்ன பண்ணியிருக்காருன்னா, தேவ சிற்பியான விஸ்வகர்மாவை வரவழைத்து தான் கண்ட காட்சியை அப்படியே வடிவமைக்க செய்தார். அதை மிக அழகாக அஷ்டாங்க விமானத்தின் கீழ் பிரதிஷ்டை செய்தார். அவரே கூடலழகர் எனப்பட்டார். அந்த கோயில் தான் மதுரை கூடலழகர் பெருமாள் கோயில். 108 திவ்ய தேசங்களில் இந்த கோயிலும் ஒன்று. இங்கே உள்ள உற்சவர் பேரு வியூக சுந்தரராஜன். எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி இவரை வணங்கிட்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம்ன்றது இங்கே வரும் பக்தர்களோட நம்பிக்கை. வேற ஒரு டிவோஷனல் டூர்ல பார்க்கலாம். நன்றி.